ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்கோர் கிளவர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. நான் உங்க சிபி. இன்னைக்கு டிசம்பர் 2, 2025க்கான சூப்பர் இம்பார்ட்டன்ட் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, அண்ட் இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்க இருந்து எடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். சும்மா சொல்லக்கூடாது நீலா. ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம மெட்டீரியல்ஸ் படிச்சவங்க மேக்ஸிமம் 29 அட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற எந்த சோர்ஸை விடவும் நம்ம கான்டென்ட் ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். Roughly 5 times less content, but performance is better than anyone else. Exactly. நம்ம full time current affairs experts daily newspapers analyze பண்ணி exam point of viewல A to Z curate பண்றாங்க. So நீங்க இன்னும் நம்ம Telegram channelல join பண்ணலனா உடனே பண்ணிடுங்க. Link is in the description. Okay Nila, let's start today's session. First news என்ன? First, ஒரு national news. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது CISF இந்தியால இருக்கிற எல்லா சீபோர்ட்ஸுக்கும் புதிய ரெகக்னைஸ்ட் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷனை டெசிக்னேட் பண்ணிருக்காங்க. ஓ வாவ். சோ இனிமே எல்லா இந்தியன் சீபோர்ட்ஸுக்கும் செக்யூரிட்டி ஹெட் நம்ம CISF தான். சூப்பர். RSOனா ரெகக்னைஸ்டு செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். ஏர்போர்ட்ல CISF இருக்கிற மாதிரி இனிமே போர்ட்ஸ்லயும் அவங்க தான் மெயின் செக்யூரிட்டி. அது மட்டும் இல்ல சிபி, கவர்மெண்ட் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி மாதிரி போர்ட்ஸுக்காக பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டின்னு ஒரு புது அமைப்பை உருவாக்கவும் பிளான் பண்றாங்க. இன்ட்ரெஸ்டிங். ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு BCAS, போர்ட் செக்யூரிட்டிக்கு BOPS. கிளவர் மூவ். CISF பத்தி சில ஸ்டாட்டிக் பாயிண்ட் சொல்லிடலாமா? அதோட டைரக்டர் ஜெனரல் பிரவீர் ரஞ்சன், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. அண்ட் இது 1969ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாம். யூனியன் கேபினெட் புனே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டோட ஃபேஸ் 2க்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. புனேக்கு குட் நியூஸ். என்னென்ன லைன்ஸ் இதுல வருது? இதுல லைன் 4 அதாவது கராதி ஹடாப்சர் ஸ்வார்கேட் கடக் வாஸ்லா அண்ட் லைன் 4A அதாவது நல் ஸ்டாப் வார்ஜே மானிக்பாக் வருது. மொத்தம் 31.636 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 28 ஃபுல்லி எலிவேட்டட் ஸ்டேஷன்ஸ். பெரிய ப்ராஜெக்ட் ஆச்சே. காஸ்ட் எவ்வளவு சொல்லிருக்காங்க? ப்ராஜெக்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா ₹9,857.85 crore. 5 வருஷத்துல முடிக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இத இம்ப்ளிமெண்ட் பண்றது மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது மகா மெட்ரோ. கிரேட். இதனால ரைடர்ஷிப் 2028ல 4 lakh பேசஞ்சர்ஸ் ஆகவும் 2058ல 11.7 lakh ஆகவும் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் சிபி. 4 மேஜர் லேபர் கோட்ஸ் நவம்பர் 21, 2025ல இருந்து அமலுக்கு வருது. ஆமா நிலா, இது ரொம்ப முக்கியம். இந்த 4 கோட்ஸும் சேர்ந்து 29 பழைய லேபர் லாஸை ரீப்ளேஸ் பண்ணுது. அந்த 4 கோட்ஸ் என்னென்னா கோட் ஆன் வேஜஸ் 2019, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020. நம்ம ஒன்னனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோட் ஆன் வேஜஸ் 2019. இதுல ஃப்ளோர் வேஜ்னு ஒரு நேஷனல் லெவல் மினிமம் வேஜ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு கீழே மினிமம் வேஜ் செட் பண்ண முடியாது. ஓவர் டைம் பேயும் நார்மல் ரேட்டை விட 2 மடங்கு தரணும். இதுல ஒரு கீ பாயிண்ட் இருக்கு. லே ஆஃப்ஸுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறதுக்கான த்ரெஷ்ஹோல்ட் 100 ஒர்க்கர்ஸ்ல இருந்து 300 ஒர்க்கர்ஸ்க்கு ரேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக் ஆர் லாக் அவுட் பண்றதுக்கு 14 days நோட்டீஸ் கம்பல்சரி. நெக்ஸ்ட் த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020. இது அன்ஆர்கனைஸ்ட் கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னு எல்லாருக்கும் சோஷியல் செக்யூரிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி அக்ரிகேட்டர்ஸ் அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர்ல 1 to 2% சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இனி இந்தியா முழுக்க அப்ளிகபிள் ஆகும். சூப்பர். ஃபைனலி ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020. இதுல ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் அண்ட் ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப்ஸ் கம்பல்சரி ஆகுது. முக்கியமா விமென் இனி அவங்க கன்சென்ட் அண்ட் ப்ராப்பர் சேஃப்டியோட நைட் ஷிஃப்ட்ஸ்ல அதாவது பிஃபோர் 6 AM அண்ட் ஆஃப்டர் 7 PM ஒர்க் பண்ணலாம். இதுல ஃபேக்டரிக்கான டெஃபினிஷனையும் மாத்திருக்காங்க. பவர் யூஸ் பண்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா 20 ஒர்க்கர்ஸ், பவர் இல்லைன்னா 40 ஒர்க்கர்ஸ் இருந்தா அது ஃபேக்டரி. பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சிபி. சரி, அடுத்த நியூஸ்க்கு போலாமா? 44th எடிஷன் ஆஃப் த இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் நியூ டெல்லியில பாரத் மண்டபத்துல நடந்தது. ஓ, ட்ரேட் ஃபேரா? இதோட தீம் என்ன? தீம் ஒரே இந்தியா சிறந்த இந்தியா. இத ஆர்கனைஸ் பண்ணது இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன். இனாகிரேட் பண்ணது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிட்டன் பிரசாதா. இதுல எக்ஸாம்ல கேக்குற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குமே, பார்ட்னர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்டேட். கரெக்ட் சிபி.
பார்ட்னர் ஸ்டேட்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் பீகார். அண்ட் ஃபோக்கஸ் ஸ்டேட் வந்து ஜார்க்கண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காட் இட். நெக்ஸ்ட் நியூஸ், CCEA அதாவது கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் 2 மல்டி ட்ராக்கிங் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆமா, மொத்தம் 224 கிலோமீட்டர்ஸ்க்கு ₹2781 crore அவுட்லேல. இது PM கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் கீழே வருது. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அது? ஒன்னு குஜராத்ல 141 கிலோமீட்டர் தேவபூமி துவார்கா கனலூஸ் ட்ராக்கை டபுள் பண்றது. இதனால துவார்காதிஷ் டெம்பிளுக்கு போறதுக்கு ஆக்சஸ் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்னு மகாராஷ்டிரால 32 கிலோமீட்டர் பத்லாப்பூர் கர்ஜட் செக்ஷன்ல 3rd and 4th லைனை ஆட் பண்றது. சூப்பர்ப். மும்பை சபர்பன் காரிடாருக்கு கனெக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணோம். சிபி, இவ்ளோ நியூஸ் படிக்கிறோம், ஃபிகர்ஸ், நேம்ஸ்னு எவ்ளோ இருக்கு. இதெல்லாம் ஆஸ்பிரன்ஸ் எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு யோசிக்கிறியா? எக்ஸாக்ட்லி நிலா, அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஒரு பிளாக் பஸ்டர் சொல்யூஷன் இருக்கு. நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இந்த ஆப்ல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேயை நீங்க ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஆமா, அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், அப்புறம் லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. அது அப்படி ஒரு டெக்னிக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக தான் இவ்ளோ எஃபர்ட் எடுத்து பண்றோம். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. Yes, please. Okay, back to the news. எக்கானமி செக்ஷன்ல IMF அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியாவோட GDP ஃபோர்காஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? FY25ல இந்தியாவோட GDP 6.5% ஆகவும் FY26ல 6.6% ஆகவும் க்ரோ ஆகும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் FY25ல 4.6%லேருந்து FY26ல 2.8%க்கு குறையும்னும் சொல்லிருக்காங்க. IMFோட MD வந்து கிறிஸ்டலீனா ஜார்ஜிவா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC, USA. நோட்டட். அடுத்து பேங்கிங் நியூஸ். NPCI பீம் சர்வீசஸ் லிமிடெட் அதாவது NBSL BMAPல ஃபுல் டெலிகேஷன் ஃபீச்சர்னு ஒன்ன லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபுல் டெலிகேஷன் அப்படின்னா? இப்போ ஒரு பிரைமரி யூசர் தன்னோட ஃபேமிலியில இருக்கிற செகண்டரி யூசருக்கு UPI பேமெண்ட்ஸ் பண்ண அனுமதி கொடுக்கலாம். இந்த நியூ ஃபீச்சர்ல செகண்டரி யூசர் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பிரைமரி யூசரோட UPI பின் இல்லாமலேயே பேமெண்ட்ஸ் இனிஷியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓ, கன்வீனியன்ட்டா இருக்கே. லிமிட் ஏதாவது இருக்கா? இருக்கு. பிரைமரி யூசர் மந்த்லி டிரான்சாக்ஷன் லிமிட்டை ₹15,000 வரைக்கும் செட் பண்ணலாம். அண்ட் டெலிகேஷனோட வெலிடிட்டி பீரியட் 1 monthல இருந்து 5 years வரைக்கும் இருக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட், அக்ரிமெண்ட் செக்ஷன். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒரு பைலேட்ரல் ஜாயிண்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ண அக்ரி பண்ணிருக்காங்க. குட் மூவ் ஃபார் ட்ரேட். இது பிசினஸ் மேட்ச் மேக்கிங், ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனுக்கு ஒரு சென்ட்ரல் பிளாட்ஃபார்மா இருக்கும். இது மட்டுமல்லாம காபூல டெல்லி அண்ட் அம்ரித்சர் கூட கனெக்ட் பண்றதுக்கு நியூ ஏர் ஃப்ரைட் காரிடார்ஸும் ஓபன் பண்ணிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். இன்னொரு அக்ரிமெண்ட்ல திரிபுரா கவர்மெண்ட் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக IIT டெல்லி அண்ட் டாடா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் கூட MOU சைன் பண்ணிருக்காங்க. எய்ம் என்னன்னா 1000 கேண்டிடேட்ஸ்க்கு கட்டிங் எட்ஜ் ஜாப் ரோல்ஸ்ல ட்ரெயின் பண்ணி லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்ட் பண்றது. நெக்ஸ்ட், a big one. இந்தியா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கூட ஓவர் $800 million லோன்ஸ் அண்ட் ஒரு $1 million டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கிராண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. வாவ், $800 million! இது எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு? பிரேக் டவுன் பண்றேன். $500 million வந்து மகாராஷ்டிரா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் அக்ரிகல்ச்சரல் சோலரைசேஷனுக்காக, 190.6 million அதாவது 27.14 billion yen வந்து மத்திய பிரதேஷ்ல இண்டோர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்காக, $109.97 million குஜராத் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக. அண்ட் $1 million டெக்னிக்கல் கிராண்ட்? அது அசாம்ல சஸ்டைனபிள் வெட்லேண்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஃபிஷரிஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்றதுக்கு. கிளியர். அடுத்து ரிப்போர்ட்ஸ். UN ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அதாவது UNDRR அண்ட் வேர்ல்ட் மெட்டிராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO சேர்ந்து குளோபல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் 2025 ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் பத்தின ரிப்போர்ட்டா? என்ன சொல்லுது? UNஓட ஏர்லி வார்னிங்ஸ் ஃபார் ஆல் இனிஷியேட்டிவ் கீழே ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுது. இப்போ வேர்ல்ட்ல 199 கண்ட்ரீஸ் அதாவது 60% ஆஃப் டோட்டல் கிட்ட
மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. இது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 113% இன்க்ரீஸ். தட்ஸ் அமேசிங் ப்ராக்ரஸ். WMOவும் குளோபல் கிளைமேட் அப்டேட்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்களே. ஆமா, அதுல 2015 to 2025 பீரியட் தான் வார்மஸ்ட் டெகேட் ஆன் ரெக்கார்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐயையோ, கிளைமேட் சேஞ்சஸ் ரியல். ஓகே, இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்கு? 30th UN Climate Change Conference, அதாவது COP30, பிரேசில்ல இருக்க பெலீம்ல நடந்தது. நம்ம யூனியன் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. என்னென்ன கீ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணாங்க? மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ் இந்தியா 2026ல குளோபல் பிக் கேட் சம்மிட்டை நியூ டெல்லியில ஹோஸ்ட் பண்ணோம்னு அனௌன்ஸ் பண்ணாரு. இந்தியா பிரேசில் லீட் பண்ற டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ஸ் ஃபார் எவர் ஃபெசிலிட்டில ஒரு அப்சர்வராகவும் ஜாயின் பண்ணிருக்கு. சூப்பர். அடுத்து டிஃபென்ஸ் நியூஸ். தாராகிரி, a Project 17A frigate, இந்தியன் நேவிக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. இது நீல்கிரி கிளாஸ்ல 4th ஷிப். இத பில்ட் பண்ணது மும்பைல இருக்க மசுகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் MDL. இதுல 75% இண்டிஜினஸ் கண்டென்ட் இருக்கு. அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஆசம். பிசினஸ் நியூஸ்ல காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது CCI, 3 மேஜர் அக்விசிஷன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. என்னென்ன அக்விசிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட், டொயோட்டா அசெட் ப்ரொப்ரேட்டரி கோ லிமிடெட் வந்து டொயோட்டா இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷனை 100% அக்வயர் பண்ணலாம். செகண்ட், ஜிண்டல் ஜார்ஜர் பவர் லிமிடெட் வந்து ஜட்ஜர் பவர் லிமிடெடை 100% அக்வயர் பண்ணலாம். தேர்ட், ICICI புடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ICICI வெஞ்சர் ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சில பிசினஸஸை அக்வயர் பண்ணலாம். காட் இட். அப்பாயின்மெண்ட்ஸ்ல வைஸ் அட்மிரல் சஞ்சய் சாது கண்ட்ரோலர் ஆஃப் வார்ஷிப் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்விசிஷனாக சார்ஜ் எடுத்திருக்காரு. ஓகே, an important appointment. Next, sports, my favorite section. உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த 19-year-old கிராண்ட் மாஸ்டர் ஜவாஹிர் சிந்தரோவ் ஃபிடே கெட்டான் செஸ் வேர்ல்ட் கப் 2025 வின் பண்ணிருக்காரு. இந்த டோர்னமெண்ட் கோவால நடந்தது. Brilliant. டாப் 3 finishes யாரு? ஜவாஹிர் சிந்தரோவ், Wei Yi அண்ட் ஆண்ட்ரி எசிபென்கோ. இவங்க 3 பேரும் 2026 ஃபிடே கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. Awesome. இன்னொரு ஸ்போர்ட்ஸ் நியூஸும் இருக்கு. Italy has won the Davis Cup 2025. எஸ், இது அவங்களோட 4th டைட்டில் அண்ட் 3rd in a row. ஃபைனல்ல ஸ்பெயினை 2-0ன்னு பொலோனா இட்டாலியில நடந்த மேட்ச்ல டிஃபீட் பண்ணாங்க. Super victory for Italy. கடைசியா important days. நவம்பர் 21ல 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு. ஒன்னு வேர்ல்ட் டெலிவிஷன் டே, UN அப்சர்வ் பண்றாங்க. இன்னொன்னு வேர்ல்ட் ஃபிஷரிஸ் டே. பெர்ஃபெக்ட். எல்லா நியூஸும் A to Z கவர் பண்ணிட்டோம் நிலா. அவ்வளோதான் சிபி, இன்றைய இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். வெயிட் நிலா. The best is yet to come. படிச்சதை பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? எஸ், அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக். நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்லேருந்து ஒரு சூப்பர் ஃபன் குவிஸ் நடக்கும். இட்ஸ் த IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். வாவ், IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஆமா, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ நீங்களும் இந்த லீக்ல கலந்துக்க உடனே கரண்ட் அஃபேர்ஸ் லீக் சேனலை டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Don't miss it, guys. Okay then, that's all for today. This is Nila And Sibi signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye bye.